இது எல்லாமே சிரமம் இல்லாம எல்லாம் லேசாகி கொடுத்தா அந்த அளவுக்கு நீங்க எல்லாமே ஒத்துழைப்பு கொடுத்தீங்க. எதுவுமே இந்த குறை இல்லை. சொன்ன அமௌண்ட்டுக்கு மேல ஒரு பைசா கூட நீங்க வாங்கலை. சொன்னதோட அதே காசு தான் வாங்கியிருக்கீங்க. இதுவரை எங்களுக்கு நிரப்பமான பயணமா அமைஞ்சு இதுக்கு நல்லாவே சாட்சி. அவங்களே எங்களை கூப்பிட்டு கேட்டாங்க, ஏங்க இது எந்த சர்வீஸ் இருந்து நாங்க இப்படி இவ்வளவு தூரம் நாங்க ஏமாந்துருக்குமே, எவ்வளவு நீங்க கொடுத்தீங்கன்னா சொன்னபடி என்ன கொடுத்தோமோ அதே காசு தாங்க. ஒரு பைசா கூட கழிச்சு வரும். சொன்னவும் இல்லை, சொன்னபடி கேட்டு வாங்கவும் இல்லை. எல்லாருடைய எல்லாமே சிறப்பாக முடியாது. அப்ப அவங்க அட்ரஸ் கொடுக்கறதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். சில வரக்கூடிய வருஷத்துல சில உங்களுக்கு எல்லாருடைய இருக்கும், அது கிடைக்கும். நான் போன வாட்டி போகும்போது உம்ராவுக்கு போகும்போது போகாத இடத்துல இந்த வாட்டி பத்திரிக்கைலாம் போனேன் நானு. அது எல்லாம் வந்து இன்னொரு குறிப்பிட்ட இடங்கள் இதெல்லாம் எதுக்கு வந்தது, இதெல்லாம் ஏன் நடந்தது, அதெல்லாம் வந்து நல்லா விரைவிரையா சொல்லி கொடுத்து அவங்க அதெல்லாம் சொல்ல முடியல. அதான் வேற ஒண்ணு. சர்வீஸ் பத்தி சொல்றதுக்கே இல்லை. 5 ஸ்டார்ன்ற போது அது மேலே கொடுக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னொன்னு வந்து எதுவா இருந்தாலும் நீங்க போறதுக்கு முன்னாடி ஒரு ஜமாத்தா நிக்க வச்சு ஒரு 1/2 hour 3/4 hour பயான் பண்ணி அதை பத்தி எதுக்கு போறோம் நம்ம அது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சில பேர் என்ன பண்ண நம்ம போறோம் இங்க போறோம் வாங்கன்னா எல்லாரும் கூட்டத்தோட கூட்டு போவாங்க, போயிடுவாங்க, வந்துடுவாங்க, அவ்வளவுதான். நீங்க வந்து அப்படி இல்லை. அது வந்து எதுக்காக அங்க போறோம், ஏன் போறோம், எதுக்குன்னா அமல் பண்ணணும். அதெல்லாம் விலாவரியா சொல்லிட்டு தான் போன் புரியும். அகமது அது வந்து நமக்கு அது ரொம்ப புரிஞ்ச இது மாதிரி இருக்கு. நாம இப்ப இந்த வருஷம் 2025 புனித ஹஜ் பயணத்தை நிறைவு செஞ்சுட்டு அதன் இறுதி கட்டமாக தாயகம் அதாவது வீடு திரும்புறதுக்கு பாம்பே ஏர்போர்ட்ல வெயிட்டிங்ல இருக்கும். இந்த நேரத்துல நம்மோடு பயணப்பட்ட ஹாஜிகள்ல இருந்து ஒரு சில ஹாஜிகள் நம்மோட கூட இருக்கிறாங்க. நம்ம கூட பல்லப்பட்டி முஸ்தபா சாஹிப் வகைராவை சேர்ந்த சாதிக் பாஷா ஹாஜி இருக்கிறாங்க. இவங்க மெட்ராஸ்ல வந்து திருப்பூர்ல கடை வச்சிருக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம கலீம் ஹாஜி இருக்கிறாங்க. இவங்க வந்து கொடுங்கையூரை சேர்ந்தவங்க. அந்த பக்கம் பெரம்பலூர் வி களத்தூரை சேர்ந்த நம்ம நூருல் ஹக் ஹாஜி இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் குடும்பத்தோட வந்திருக்கிறாங்க. இவங்களுடைய மனைவியுடைய காலமா எல்லாம் குடும்பத்தோட வந்திருக்கிறாங்க. ஒரு சிறந்த பயணம், ஒரு முக்கியமான கடமை. இதை நிறைவேற்றிட்டு இப்ப பாம்பேல இருக்கக்கூடிய நேரத்துல இந்த பயணம் அனுபவங்கள் இவங்களுக்கு எப்படி இருந்துச்சு, ஹாஜிகளுக்கு எப்படி இருந்துச்சு, வெவ்வேறு இதற்கு முன்னால் உண்டான அனுபவங்களுக்கும் இந்த அனுபவத்துக்கும் உண்டான வேறுபாடு வித்தியாசம் என்ன, இவைகளை எல்லாம் ஹாஜிகள் மூலமே தெரிஞ்சுக்கலாம். ஹாஜி அல்லாஹ்வுடைய கிருபையில இதே போல ஒரு 40 நாளைக்கு முன்னால சென்னையில இருந்து கிளம்பணும். ஒரு 42 நாள் மக்காவிலையும் மதீனாவிலையும் இருந்து ஹஜ்ஜுடைய கடமையை முடிச்சுட்டு இப்ப மெட்ராஸுக்கு கிளம்பி ஃபிளைட்டுக்கான வெயிட்டிங்ல இருக்கோம். இந்த நேரத்துல இந்த உங்களோட ஹஜ்ஜுடைய பயண அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு, நாம உங்களுக்கு என்ன சர்வீஸ் சொன்னோமோ அந்த சர்வீஸை முழுமையா செஞ்சோமா, இந்த பயண கட்டணத்துல பல்வேறு சூழல்கள் பல்வேறு செய்திகள் நம்ம கேள்விப்படுறோம். அப்படிப்பட்ட சூழல்ல அல் அன்சார் ஹஜ் சர்வீஸ் புரசைவாக்கத்துல இருந்து இயங்கக்கூடிய நாம் உங்கள்ட்ட எந்த பயண கட்டணமா சொன்னோமோ அதுல இருந்து ஏதாவது மாறுதல் செஞ்சு கூடுதல் கட்டணம் ஏதாவது வசூல் பண்ணோமா, கேட்டோமா, முதல்ல இது சம்பந்தமா ஒரு செய்தி தாங்க சுருக்கமா சொல்ல முடியுமா? சொன்ன மாதிரி எந்த அளவுக்கு நீ சொன்னாலும் அந்த அளவுக்கு எல்லாமே நடந்துகிட்டீங்க. அது மட்டும் இல்ல, பெறப்பட்டது கூப்பிட்டது இப்ப வரை இன்முகத்தோட நடந்தது ஒண்ணு. 2வது சொன்னதோட எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாத்தையும் காமிச்சிருக்கீங்க. எங்களுக்கு இது பயணமே எங்களுக்கு இதுதான் முதல் பயணம். இது வேற நாங்க முன்னாடி போனது இதை அஜோடி டைம்ல இதை நாங்க இது எல்லாமே சிரமம் இல்லாம எல்லாம் லேசாகி கொடுத்தா அந்த அளவுக்கு நீங்க எல்லாமே ஒத்துழைப்பு கொடுத்தீங்க. எதுவுமே இந்த குறை இல்லை. சொன்ன அமௌண்ட்டுக்கு மேல ஒரு பைசா கூட நீங்க வாங்கலை. சொன்னதோட அதே காசு தான் வாங்கியிருக்கீங்க. இதுவரை எங்களுக்கு நிரப்பமான பயணமா அமைஞ்சு இதுக்கு நல்லாவே சாட்சி. இதை பார்க்கக்கூடிய மற்ற மக்களுக்கு நம்ம அல் அன்சார் சர்வீஸ் சர்வீஸை பத்தி வழிகாட்டுதல் பத்தி என்ன நீங்க சொல்லுவீங்க? நாங்க அவங்ககிட்ட சொல்லிட்டோம். அந்த இதுல சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஃபுல்மான் அந்த இதுல சாப்பிடும்போது நிறைய பேர் ரெக்கமெண்டேஷன் பண்ணி அவங்களே எங்களை கூப்பிட்டு கேட்டாங்க, ஏங்க இது எந்த சர்வீஸ் இருந்து நாங்க இப்படி இவ்வளவு தூரம் நாங்க ஏமாந்துருக்குமே, எவ்வளவு நீங்க கொடுத்தீங்கன்னா சொன்னபடி என்ன கொடுத்தோமோ அதே காசு தாங்க. ஒரு பைசா கூட கழிச்சு வரும். சொன்னவும் இல்லை, சொன்னபடி கேட்டு வாங்கவும் இல்லை. எல்லாருடைய எல்லாமே சிறப்பாக முடியாது. அப்ப அவங்க அட்ரஸ் கொடுக்கறதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். சில வரக்கூடிய வருஷத்துல சில உங்களுக்கு எல்லாருடைய இருக்கும், அது கிடைக்கும். கலீம் ஹாஜி, நாம இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் மெட்ராஸ்ல இருந்தா கூட நாம இந்த சர்வீஸ் நடத்தணும் அப்படிங்கறது உங்களுக்கு வந்து யார் மூலமா தெரிஞ்சிச்சு? நீங்க இதுக்கு முன்னால் உங்களால செஞ்சிருக்கேன்னு சொல்லியிருக்கிறீங்க. அதெல்லாம் போனது போக இப்ப நம்மளோட நீங்க 40 நாள் ஹஜ்ஜில பயணத்துல கூட இருந்திருக்கிறீங்க. நம்முடைய பயண ஏற்பாடுகள், உங்களுக்கு செய்யப்பட்ட சர்வீஸ்கள், வழங்கப்பட்ட வழிகாட்டுதல்கள், பல இடத்துக்கு தியாரத்துக்கு போயிருக்கோம். நீங்களும் உங்களால தியாரத்துக்கு போயிருப்பீங்க. அதுக்கும் இதுக்கும் உண்டான வேறுபாடா நீங்க என்ன சொல்ல முடியும்? சொல்ல முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நான் வந்து போன வருஷம் 2024 ஜூலை மாசத்துல உம்ராவுக்கு போயிருந்தேன். அது வந்து நான் போனது இன்னொரு சர்வீஸ் இருந்தாங்க. சரி, அது வந்து போன வருஷமே கொஞ்சம் ஹஜ்ஜுக்கு போறதுக்கு அவ்வளவு பிரச்சனை, உம்ரா விசா எல்லாம் கேன்சல் ஆகி அதுக்கு முன்னாடி போனது லாஸ்ட்ல போனேன். நாங்க
அல்ஹம்துலில்லாஹ் போயிட்டு வந்த பிறகு இன்ஷால்லாஹ் நியத் பண்ணியிருந்தேன் அதே வருஷமே ஹஜ்ஜும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட நியத் பண்ணேன். அல்லாஹ் அது காமியாப் பண்ணி கொடுத்துட்டான். நான் வந்து போறதுக்கு முன்னாடியே வந்து இந்த இதெல்லாம் பார்த்த ஆஃபர்ஸ் எல்லாம் நிறைய, இந்த உம்ரா போனதுனால எனக்கு நிறைய ஆஃபர்ஸ் வந்து இந்த இடத்துல இவ்வளோ, இந்த இடத்துல இவ்வளோன்னு சொல்லி அது பார்த்துட்டு நான் ஒரு இடத்துல கட்டுறதுக்கு போறதுக்கு எங்க மொஹல்லா இமாம் சாப் கிட்ட முதல்ல போய் இந்த மாதிரி மஷூரா பண்ணேன். இந்த மாதிரி நான் ஹஜ்ஜு போறான்னு நியத் பண்ணிருக்கிறேன், இந்த டிராவல்ஸ்ல போறேன், எப்படி பண்ணலாம் எது. அவர் அப்புறமா வந்து நீங்க போறதுதான் முதல்ல இங்க போங்க, இதுல போய் கேளுங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுல போங்க, இல்லன்னா அல்ஹம்துலில்லாஹ் நீங்க எதுல வேணாலும் போங்க. மஹல்லா இமாம் சாப் யாருங்கிறதையும் கொஞ்சம் சொல்லிட்டா நல்லா இருக்கும். அப்துல் கதர் சிராஜி, அதாவது எனக்கு நெருக்கமான நண்பர், சென்னை மாவட்ட ஜமாத்துல் மஹ்சபையுடைய தற்போதைய செயலாளராக சிறந்த முறையில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அப்துல் காதிர் சிராஜி ஹஜ்ரத் அவங்களதான் சொல்றாங்க. இவங்க பள்ளியுடைய இமாமா இருக்காங்க. அவராலதான் இன்ஷால்லா எனக்கு இவ்வளவு பெரிய நல்ல இது கிடைச்சது, ஒரு நல்ல டிராவல்ஸ் கிடைச்சது, ஒரு நல்ல இது கிடைச்சது. அவர்கிட்ட இப்ப நான் போனோட முதல்ல அவரை தான் முலாகாத் பண்ணி அவர்கிட்ட நன்றியை சொல்லணும் அவருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் அவர் சொன்னாரு, இப்போ போங்க 2 பேரும் ஆலிம் சாப் தான் அவங்க கூட வருவாங்க எல்லாம். ஆனா சூழல் காரணமா அது நிறைய பேர் போனது, 250 பேர் உங்க டிராவல்ஸ்ல போனது 50, 42, 44 பேர் தான் போனோம். அதனால நீங்க ஒரு ஆள் கம்மியா இருந்தாலும் யாரோ கம்மியா வந்துட்டீங்க. அல்ஹம்துலில்லாஹ் எல்லா சர்வீஸ் நல்லா தான் இருந்தது. நம்ம மக்காவில வந்து எங்க தங்கணும் சொன்ன மாதிரி உங்களுக்கு புல்தான் கந்தம் ஹோட்டல் கொடுத்துட்டோமா, அங்கதான் தங்கணுமா? இன்ஷால்லா மக்கால வந்து ஃபர்ஸ்ட் நுசான்னு சொல்லி ஒரு மொஹல்லால இருந்தோம். அது அறம் வந்து என்ன சொல்லுவோம், மக்காவுடைய இந்த ஹஜ்ஜுடைய பயணம் எல்லாம் முடிஞ்சு ஒரு 4 நாள் அங்க இருந்தோம். அதுக்கப்புறமா திருப்பி வந்து உல்மான் ஜம்சம் கிளாக் டவர்ல இருந்தோம். அதுக்கப்புறமா அது முடிஞ்ச பிறகு நேரா வந்து மதீனால தைபா ஃப்ரெண்ட் ஹோட்டல் சொல்லி இறங்கின உடனே அறம் மதீனால 330 கேட் கரெக்டா அதுலயே இருந்து அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே இதெல்லாம் வந்து நல்லா இருந்து சர்வீஸ்லாம் இருந்தது. ஜியாரத்துல வந்து நான் போனாட்டி போகும்போது உம்ராவுக்கு போகும்போது போகாத இடத்துல இந்த வாட்டி பத்ருக்கெல்லாம் போனேன் நானு. அது எல்லாம் வந்து இன்னொரு குறிப்பிட்ட இடங்கள் இதெல்லாம் எதுக்கு வந்தது, இதெல்லாம் ஏன் நடந்தது, அதெல்லாம் வந்து நல்லா விரைவிரையா சொல்லி கொடுத்து அவங்க அதெல்லாம் சொல்ல முடியல. அதான் வேற ஒண்ணும் இல்லை. இப்ப நீங்க ஆல்ரெடி போன பயணத்துல நீங்க தாயிஃப் எல்லாம் போயிருந்தீங்களா? தாயிஃப் போயிருந்தோம். அப்ப போன பயணத்துல நீங்க தாயிஃப் போனதுக்கும் இந்த வாட்டி நம்மோட தாயிஃப்க்கு நீங்க வந்தீங்க. ஏதாவது நம்ம சில முக்கியமான இடங்கள் நம்ம மட்டுமே போய் பார்த்த மாதிரி இடங்கள் ஏதாவது நீங்க பாத்தீங்களா? அது சம்பந்தமா நீங்க சொல்ல முடியுங்களா? தாயிஃப் வந்து போனாட்டி நான் போகும்போது வந்து அங்க வந்து உம்ரால போகும்போது ஒரு ஆளுக்கு 100 ரியால் சொல்லி கேட்டிருந்தாங்க. நாங்க ஒரு 14 பேர் இருந்தோம். அதனால வந்து 1400 ரியால் கொடுத்துட்டு போறதுக்கு வசதி இல்லாம நான் என்ன பண்ணேன், தனியா ஒரு வண்டி பிடிச்சி நான் போயிருந்தேன். அந்த வண்டிக்காரன் எவ்வளவு முடியுதோ அவ்வளவுதான் இது பண்ணாப்ல. அதுக்கப்புறம் இந்த வாட்டி நீங்க போகும்போது எல்லாமே மாஷாஅல்லாஹ் எல்லாமே நல்ல இது. அல்ஹம்துலில்லாஹ். அதுலயும் தாயிஃப்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள் நாம போனோம், அங்க வந்து அந்த இடங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு இருந்துச்சு. அந்த இடத்துல நம்மளை தவிர வேற யாராவது இருந்தாங்களா, அந்த மாதிரியான சிறப்பான இடங்கள் நம்ம தனிப்பட்ட முறையில அன்சார் சர்வீஸ் ஹாஜிகள் மட்டும் தாயிஃப் ஆகட்டும், அதே போல வந்து மதீனாவுடைய ஜியாரத் ஆகட்டும், அதே போல மக்காவுடைய ஜியாரத் ஆகட்டும், இந்த மாதிரி பிரத்யேகமா நம்ம போன இடங்கள் அப்படின்னு நீங்க எதையாவது சொல்ல முடியுங்களா? தாயிஃப்ல வந்து அந்த இது சொன்னீங்க பாத்தீங்களா, சுஹதாக்களுடைய இடம், அது வந்து நான் பார்க்கல. லாஸ்ட் டைம் போகும்போது அந்த அவங்களுடைய மத கபர் இதெல்லாம் வந்து நீங்க காமிச்சு இதுல பூண்ட்ல ஏறி பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ் பார்க்காத. இன்னொன்னு வந்து தாயிஃப்ல அந்த என்னது இப்னு அப்பாஸ் பள்ளி, அது பார்த்தோம். அப்புறமா வந்து இதுல வந்து மதீனால வந்து இவங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க பள்ளின்னு சொல்லி சொல்லக்கூடியது பொதுவாக எல்லா மக்களும் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க பள்ளி அப்படின்னு சொல்லி ஒரு ஜாமியா, ஒரு பெரிய பள்ளியை கூட்டு போய் காட்டுவாங்க. அந்த பள்ளியை சொல்லல, யதார்த்தமாக ஹகீகத்தன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க பள்ளி அப்படின்னு அறியப்பட்ட, வரலாற்று குறிப்போடு அறியப்பட்ட ஒரு பள்ளி இருக்குது தாயிஃப்ல. அந்த பள்ளி அல்லாஹ்வுடைய கிருபையில ஒவ்வொரு முறையும் அல் அன்சார் சர்வீஸ் மூலமாக வரக்கூடிய ஹாஜிகள் பிரத்யேகமாக சரியான வரலாறு குறிப்புகளோடு சரியான படிப்பினைகளோடு பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஒவ்வொரு முறையும் அமைச்சு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதைத்தான் இவங்க வந்து கவனப்படுத்துறாங்க. கூபா பள்ளி போனோம் மதீனால. நான் போனாடி போகும்போது வெறும் பள்ளியில போயிட்டு தொழு வச்சு அப்படியே கொண்டு போயிட்டாங்க. ஹசரத் வந்து அங்க போயிட்டு என்னென்ன அங்க இருந்தது, அந்த ஒரு கிணறு ஒண்ணு காமிச்சாரு. அதுல ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருந்தாரு. இது பண்ணி அவங்க அந்த அப்புறமா வந்து எல்லா சாபி என்ன சொல்லுவாங்க ரலியல்லாஹு தஆலா எல்லாரும் உட்கார்ந்துருந்தாங்க. அப்படி எல்லாம் சாபாக்கள் உட்கார்ந்துருந்தாங்க. எல்லாம் சொன்னா அதுலயே நாங்க உட்கார்ந்தோம். அதுக்கப்புறமா ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அந்த ஒரு பாக் தமிழ்ல என்ன சொல்லுவாங்க தோட்டம், அதுல போய் உட்கார்ந்தாங்க. அதுலயும் போனோம். அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வந்தோம் தோட்டத்துல எல்லாம். அல்லாஹ்வுடைய கிருபையில மதீனாவுடைய ஜியாரா, மக்காவுடைய ஜியாரா, இவைகள் எல்லாத்துலயும் அல்லாஹ்வின் பேரருளால் மிகப்பெரிய முயற்சிகளுக்கு பிறகு அல்லாஹ்வின் இறுதி தூதர் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையோடு தொடர்புள்ள எண்ணற்ற பல இடங்கள் அல் அன்சார் ஹஜ் சர்வீஸ் ஹாஜிகள் சிறந்த முறையில் முறையான வரலாற்று குறிப்புகளோடு சரியான படிப்பினைகளோடு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்குது ஒவ்வொரு முறையும். அதைத்தான் ஹாஜி வந்து சுட்டி காட்டுறாங்க. இந்த காணொலியை பார்க்கக்கூடிய ஹாஜிகளுக்கு நம்ம சர்வீஸ் பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? சர்வீஸ் பத்தி சொல்றதுக்கு இல்ல,
5 ஸ்டார்ன்ற போது அது மேலே கொடுக்கலாம் அல்ஹம்துலில்லாஹ். இன்னொன்னு வந்து எதுவா இருந்தாலும் நீங்க போறதுக்கு முன்னாடி ஒரு ஜமாத்தா நிக்க வச்சு ஒரு 1/2 hour 3/4 hour பயான் பண்ணி அதை பத்தி எதுக்கு போறோம் நம்ம அது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சில பேர் என்ன பண்ண நம்ம போறோம் இங்க போறோம் வாங்கன்னா எல்லாரும் கூட்டத்தோட கூட்டு போவாங்க போயிடுவாங்க வந்துடுவாங்க அவ்வளவுதான். நீங்க வந்து அப்படி இல்லை, அது வந்து எதுக்காக அங்க போறோம் ஏன் போறோம் எதுக்குன்னா அமல் பண்ணணும் அதெல்லாம் விலாவரியா சொல்லிட்டு தான் ஃபோன் பண்ணி அங்க அது வந்து நமக்கு அது ரொம்ப புரிஞ்ச இது மாதிரி இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொருத்தி கொண்ட ஹஜ்ஜாக பல்வேறு பயணங்கள் பல தடவை பயணங்கள் நமக்கு வாய்ப்பளிக்கட்டும். இந்த பயணத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹஜ்ஜ மக்பூலாக அல்லாஹ் கபூல் செய்யட்டும். நூருல் ஹக் ஹாஜி இவங்க இந்த வாட்டி நம்மோட ஆரம்பத்திலேயே புக்கிங் செய்த ஹாஜிகள்ல ஒருத்தவங்க. இந்த பயணம் குறித்து நீங்க என்ன சொல்லுங்க? அல்ஹம்துலில்லாஹ் இந்த பயணம் நல்ல சிறப்பாக சொல்ல போனா இதுதான் சொல்ல முடியாது. ரெண்டாவது இவங்க சொன்ன மாதிரி எனக்கு முன்னால் சொன்ன ஆட்சிகள்லாம் சொன்னது போல இவங்க வந்து ஒரு பயான்கள் எடுத்து ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது இது இன்னது நீங்க இப்படி நடக்க இது நடக்க சொன்னது ரொம்ப தெளிவா எங்களுக்கு விளங்குது. அது ஒண்ணு. ஏன்னா இப்ப இவங்க சொன்ன மாதிரி அந்த சகாபாக்களை வந்து நபிசல்லாசனம் வந்து கூலி இந்த இது பண்ணாங்க முசாவா பண்ணாங்களா அந்த மரத்தை அதாவது எதை சொல்ல வராங்க அப்படின்னா குபா பள்ளிக்கு பக்கத்துல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வரக்கூடிய நேரத்துல மொத வந்து அமர்ந்த இடம் மதீனாவாசிகள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள முலாகாத் செய்த இடம். அது வந்து இப்ப புஸ்தானுல் முஸ்தபல் அப்படிங்கிற பேர்ல அது அடையாளப்படுத்தப்பட்டு இன்னைக்கு மாஷா அல்லாஹ் எல்லோரும் போய் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனா அல்லாஹ்வுடைய கிருபையில இது இன்னைக்கு அடையாளப்படுத்தப்படுறதுக்கு முன்னாலேயே பல வருஷங்களாக அல்ஹம்துலில்லாஹ் எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைச்சிருக்கதோ எப்பெல்லாம் அந்த தோட்டம் திறந்திருக்கதோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹாஜிகளை அழைத்து சென்று அவர்களை ஜியாரத் செய்ய வைக்கக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்திருந்தா இன்னைக்கு அது அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு அல்ஹம்துலில்லாஹ். இதே போலதான் குபா பள்ளிக்கு பக்கத்துல அந்த சாது பின் ஹைஸமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வீடாகட்டும் அது குல்சும் பின் ஹிதம் ரலியல்லாஹு அவங்க வீடாகட்டும் இவைகள் எல்லாம் நம்ம ஹாஜிகளுக்கு இப்ப அடையாளப்படுத்தப்படுறதுக்கு முன்னாலே பல வருஷமா அல்ஹம்துலில்லாஹ் ஹாஜிகளுக்கு வந்து அவைகளை எல்லாம் காட்டி அதுல இருந்து கிடைக்கக்கூடிய படிப்பினை சஹாபாக்கள் யாரு அவங்க வாழ்க்கையில இருந்து கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன இவைகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அதை போல நம்ம கதிமாஜி சொல்லிட்டு இருந்தாங்க பேரே அரிஸ் பேரே ஹாத்தம் என்று அறியப்படக்கூடிய குபா பள்ளி பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த கிணறு இன்னைக்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. இன்னைக்கு போர்டு வச்சிருக்கிறாங்க இடம் போட்டிருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய கிருபையில நம்மோடு இதற்கு முன்னால் பயணப்பட்ட எல்லா ஹாஜிகளுக்கும் தெரியும் அங்க ஒரு பெரிய ஃபவுண்டன் இருந்துச்சு. அந்த ஃபவுண்டனை கூட்டு போய் காட்டுவோம் இந்த இடத்துல இப்படிப்பட்ட தோட்டம் இருந்துச்சு இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்துச்சு இதுல இருந்து கிடைக்க வேண்டிய படிப்பினை இவைகள் எல்லாம் அப்படின்லாம் சொல்லி இருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். இந்த காணொலிய பார்க்கக்கூடிய ஹாஜிகளுக்கு நம்ம அல்-அன்சார் அஸ்ஸரி என்ன சொல்லுவீங்க? நான் வந்து முதல் இவர் சந்திக்கும் போது இவர் பேசின பேச்சு இவங்கிட்ட கொடுக்குற பதில் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நான் இந்த ட்ரீப்ல ஹஜ்ஜிக்கு புறப்படுறதுக்கு முன்னாலேயே என் மச்சனனுக்கும் என் மச்சன மனைவிக்கும் அடுத்த வருஷத்துக்கு உண்டானது புக்கிங் பண்ணியிருக்கேன். ஆனா நான் என்ன எதிர்பார்த்தனோ அதை விட 10 மடங்கு எங்களுக்கு நல்லாவே செஞ்சிருந்தாங்க. அதனால எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும். ஹாஜியாரை பத்தி ஒரு சின்ன செய்தி. இவங்க குடும்பத்தோட நம்மளை சந்திக்கிறதுக்காக வந்தாங்க. நம்ம யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா அவங்க வந்து ஹஜ் சார்ந்த விளக்கங்கள் நம்மகிட்ட இருந்து கேட்ட இடத்துலயே அப்படியே 3 பேருக்கான புக்கிங் கொடுத்துட்டு போனாங்க அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ஹாஜியார் சொல்ல வர்றது எதிர்வரும் 2026 ஹஜ்ஜுக்கான முதல் புக்கிங் ஹாஜியாருடைய குடும்பம் தான் அல்ஹம்துலில்லாஹ். அவங்க நம்முடைய சர்வீஸை பார்த்தாங்க, நம்ம என்ன மாதிரியான அணுகுமுறை இதையும் பார்த்தாங்க, வழிகாட்டுதல்கள் இவைகளையும் பார்த்தாங்க அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு பொருந்திக் கொள்ளக்கூடிய பயணமா நம்முடைய ஹஜ் ஆகிய தொடர்ந்து நமக்கு இது போன்ற வாய்ப்பு எல்லாம் ஏற்படுத்தி தரட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.